அனைவருக்கும் என் அன்பார்ந்த அன்பும் மரியாதையும் கலந்த இனிய வணக்கங்கள். இந்த மேடையில் நான் நிற்கும் இந்த தருணம் என் வாழ்க்கையில் ஒரு சாதாரண தருணம் அல்ல. இது என் கனவின் வெளிப்பாடு. இது என் உழைப்பின் தொடக்கம். இது என் மனதில் நீண்ட நாட்களாக வளர்ந்த ஒரு எண்ணத்தின் நிலைப்பாடு. என் பெயர் கமலேஷ். நான் பாகம்பாளையம் என்னும் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவன். சிறிய கிராமம் என்றால் சிறிய கவலைகள் என்பதில்லை. சிறிய ஊர் என்றால் சிறிய எண்ணங்கள் என்பதில்லை. என் ஊர் எளிமையானது. அங்கே வாழும் எளிமையான வாழ்க்கை. ஆனால் அங்கே மனிதர்கள் உண்மையானவர்கள். என் தந்தை பெயர் பூபதி. என் தாயாரின் பெயர் சுதா. என் தம்பியின் பெயர் சந்துரு. என் வாழ்க்கையில் நான் இன்று இங்கு நிற்பதற்கு காரணம் என் பெற்றோரின் உழைப்பு, தியாகம் தான். ஓர் குழந்தை முதலில் பேச கற்றுக்கொள்வது தாயின் மொழியில் தான். நான் முதலில் கேட்ட மொழி தமிழ். நான் முதலில் கற்ற மொழி தமிழ். நான் முதலில் நேசித்த மொழி தமிழ். சிறு வயதில் இருந்து வரலாறு மீது ஆர்வம் கொண்டவன் நான். அனைத்து வரலாற்று புத்தகங்களை படித்து தெரிந்து கொண்ட போது பாரி, ஓரி, காரி போன்ற வீரர்களை பற்றி தெரிந்தபோது என் மனதில் ஓர் கேள்வி எழுந்தது. ஏன் இவர்களை பற்றி இப்பொழுதெல்லாம் நாம் கேட்டுக்கொள்வதில்லை? நான் இன்று பேசப்போகும் உரை வெறும் தகவல் பதிவு அல்ல. ஒரு உணர்ச்சி, ஒரு பெருமை, ஒரு மரபின் மிழுங்குதல். என் குடும்பம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது தெரியுமா? என் தந்தை சொல்வார், உழைப்பால் கிடைத்த வெற்றி மட்டுமே நிலைத்திருக்கும். என் தாயார் சொல்வார், எப்போதும் நன்றியுடன் வாழ வேண்டும். அந்த இரண்டு கருத்துக்கும் இன்று நான் பேசும் இந்த உரை அடிப்படை. நான் பேசப்போகும் வல்வில் ஓரி வீரர் மட்டும் அல்ல, ஒரு வள்ளல் மட்டும் அல்ல, ஒரு அரசர் மட்டும் அல்ல. அவர் ஒரு மதிப்பு, அவர் ஒரு அடையாளம், அவர் ஒரு சிந்தனை. நாம் இன்று யார்? நாம் இங்கு இருக்கும் வந்தோம். நாம் வரலாறு என்ன? இந்த கேள்விக்கான பதில் நாம் தேட ஆரம்பித்தால் அது நம்மை நாம் வீரர்களுடன் கொண்டு சேர்க்கிறது. என் ஊர் பாகம்பாளையம். அங்கே நான் வளர்ந்தபோது என் பெற்றோர்கள் எப்பொழுதும் சொல்லியாது, எந்த இடத்தில் இருந்தாலும் உன் அடையாளத்தை மறக்காதே. அந்த அடையாளம்தான் தமிழ். அந்த அடையாளம்தான் நம் வரலாறு. இன்று நான் பேசப்போகும் இந்த உரை என் தனிப்பட்ட பெருமைக்காக அல்ல, என் குடும்பத்திற்காக அல்ல, குடும்பத்தின் மரியாதைக்காக அல்ல, என் ஊருக்கான பெருமை. ஒரு மனிதன் பேச ஆரம்பிக்கும் முன் அவன் மனதில் தெளிவு இருக்க வேண்டும். என் மனதில் இன்று மிக தெளிவாக ஒரு விஷயம் இருக்கிறது. நம் வரலாறு மரபு கூடாது என என் தம்பி சந்துரு எப்பொழுதும் என்னை ஊக்குவிப்பார். முதல் 1 மணி நேரம் வல்வில் ஓரி சங்ககால அரசியல், கொல்லிமலை மற்றும் சமூக அமைப்பு, சமகாலத்தில் அரசியல், சமகாலத்தில் தமிழரின் அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம் ஆகியவை முயன்றிருந்த காலம். அந்த காலத்தில் தமிழகத்தில் இன்று பெரிய அரசுகள் இருந்தன.
சேர, சோழர், பாண்டியர் இந்த 3 பேரரசர்களுக்கிடையே நில எல்லை வர்த்தகம் அதிகமாக இருந்தது. வல்வில் ஓரி ஓர் முக்கியமானவர். உங்களுடைய மன்னர் என்றால் பலவீனமானவர் அல்ல. அவர் தனது நிலத்தை முழு சுயாதீனத்துடன் காத்தவர். கொல்லிமலையில் துல்லிய முக்கியத்துவம் இன்று நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பழங்காலத்தில் அது ஒரு இயற்கை கோட்டை. அது உயரம், காற்றின் வேகம், அடர்ந்த காடுகள் இவை இரண்டும் சேர்ந்தது பாதுகாப்பு. சுவர் வடிவில் பாதைகள் அமைந்திருந்தன. எதிரி படைகள் உள்ளே ஒரே நேரத்தில் நுழைய முடியாது. இதுவே ஓரியின் மிகப்பெரிய இராணுவ நன்மை. மலைக்குள் குளிர்ந்த மின்குத்துகள், பெருசான மண் மூலிகைகள் மூலம் நிறைய கொல்லிமலையில் இருந்தன. அனைத்துமே அங்க வாழ்ந்த மக்களின் ஆதாரம். பொருளாதார வாழ்க்கை கொல்லிமலையில் நாம் இப்பொழுது பேசப் போகிறோம். கொல்லிமலையில் வாழ்ந்த மக்கள் முழுக்க வேட்டை மட்டுமே செய்தவர்கள் அல்ல. அவர்கள் கேழ்வரகு, திணை, சாமை போன்ற சிறுதானியங்கள் பயிரிட்டனர். அவர்கள் தேவைக்கேற்ப மூலிகை மருந்துகள் தயாரித்தனர். காற்று பழங்கள் வகையான உணவாக உண்டனர். சில காலத்திற்குள் மலைப்பகுதி மற்றும் சமவெளி பகுதிகளுக்கிடையே பொருள் பரிமாற்றம் இருந்ததாக தொல்லியல் ஆய்வு கூறுகிறது. அதாவது மலை மக்கள் மூலிகை, தேன் கொடுத்தனர். சமவெளி மக்கள் உப்பு, உலோகப் பொருட்களை பரிமாற்றம் செய்தனர். இது ஒரு பொருளாதார சமவெளி. சமூக அமைப்பு கொல்லிமலை மக்கள் வீட்டுடன் இணைந்த சமூகமாக இருந்தனர். அவர்கள் இயற்கையை தெய்வமாக மதித்தனர். மரபு வழிபாடு பழக்கங்களை பின்பற்றினர். கூட்டாக முடிவெடுத்தனர். ஓரி இந்த சமூகத்தின் தலைவராக இருந்தவர். அவர்தான் அந்த மக்களின் ஆட்சியாளர் என்பதில்லை. அவர் ஒரு பாதுகாவலன். ஓரியின் ஆட்சி தத்துவம். ஒரு நல்ல மன்னன் யார் அதிகாரம் காட்டினாலும் அந்த அதிகாரம் காப்பவன். ஓரி ஆட்சி மக்கள் நலன், நில பாதுகாப்பு, நீர் வள பராமரிப்பு, நியாயமான தீர்ப்பு அவர் போர்வைகள். இவை அனைத்தும் வல்வில் ஓரின் போர்வைகள். முதல் அவர் ஒரு நிர்வாகி. ஏன் ஓரி முக்கியமானவர்? சங்க இலக்கியத்தில் பல மன்னர்கள் உள்ளனர். ஆனால் ஓரியின் பெயர் தனியான நிலைத்திருக்கும் காரணம் ஏன் வில்லியல் திறமையில் வல்வில் ஓரி தலை சிறந்தவராக விளங்கினார். தன்மை, தைரியம், தன்னாட்சி, பாதுகாப்பு போன்ற சிறிய நிலத்தை ஆட்சி செய்தாலும் அவர் குணம் பெரியது. இப்பொழுது நாம் அவர் ஏன் கொல்லிமலையை ஆண்டார் என்பதை நாம் காண்போம். திடீரென்று உருவாக்க மாட்டான். அவன் உருவாக்கும் பாதம் நில மக்கள். அவன் அரசியல் சூழ்நிலை. ஓரி ஓர் உண்மைக்கேறி கொல்லிமலை. வல்வில் ஓரி ஒரு சிறிய வயது. கொல்லிமலையில் ஒரு விடியல். கொல்லிமலை ஒரு குளிர்ந்திருந்த காலை. 3 மணி. மூடு பனி மெல்ல விலகது. காற்று மெதுவாக வீசியது.
மலர்கள் மெதுவாக வளரியது. மலர்களில் மணிநீர் சில துளிகளாக வடிகியது. அங்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் வல்வில் ஓரி. அவர் பிறந்தது ரத்தன மாளிகையில் அல்ல, இயற்கையின் அருகே. அந்த பருவத்தில் இருந்தே அவர் வாழ்க்கை இட்டிருந்தது. குழந்தை மற்றும் வளர்ப்பு ஓரியின் தந்தை ஓர் வீரர். அவருக்கு மக்களுக்கு அவர் சிறு வயதிலேயே அவர் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டார். ஒரு நாள் தந்தை சொன்னார், மகனே, வல்வில் என்பது உடலில் மட்டும் அல்ல, மனதிலும் இருக்க வேண்டும். அம்மா சொன்னார், நீதி நியாயம் வேண்டும் என்று நல்ல மனிதனாக வேண்டும். இந்த இரண்டு கருத்துகளும் ஓரியின் மனதில் ஆழமாக பதிந்தன. வெள்ளின் முதலில் தொடுதல் வேண்டும். சூரியன் மலைக்கு பின்னால் மறைந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தந்தை ஒரு சிறிய மனதில் எடுத்தாள். இதில் விளையாட்டு பொருள் அல்ல என்றார். இது பொறுப்பு. இது ஓர் வில்லை பிடித்தான் வல்வில் ஓரி. அவரின் முகத்தில் இணைந்த அன்பு. அவர் மரமிப்பு வாசித்தான 3ஆம் அடிப்பு இலக்கத்தை தொட்டது. அந்த நாள் ஒரு சிறு நிலத்தை அடைந்தான். அவன் ஆசிரியரின் இறைச்சி வெள்ளை அல்லை. அவர்தான் வள்ளி. அவர் பெற்ற காலங்கள், அவர் பெற்ற திசை, அவர் பெற்ற குணங்கள், அவர் பெற்ற இப்பிழைகள் ஆகியவை வல்வில் ஓரியின் ஓர் முக்கியமான தகவல். அவள் வல்வில் ஓரி ஒரு கண்டுபிடித்தல். நண்பர்கள், மான், பறவைகள், காற்றின் பட்டம், இயற்கை ஆகியவற்றை வீரனாக போற்றியது. முதல் வீர சோதனை. வல்வில் ஓரி ஒரு நாள் கிராமத்தில் அருகே ஒரு காட்டில் கூடியிருந்தனர். அப்பொழுது மக்கள் பயந்தனர். அந்த நேரத்தில் வல்வில் ஓரி ஓர் விலங்கை தூக்கி வந்தார். அவர் கையில் வில்லில் கண்ணில் பயமில்லை. அவன் தந்தை கேட்டார், பயமில்லையா ஓரி? சொன்னார் வல்வில் ஓரி, பயம் இருக்கிறது. ஆனால் மக்கள் பாதுகாப்பு அதைவிட முக்கியம். அவர் காற்றின் திசையை பார்த்தார். மெல்ல அம்பை எடுத்தார். ஒரு கணம் அண்மை அம்பு பாய்ந்தது. முடி விரிந்தது. அந்த நாள் மக்கள் ஓரியின் வேகத்தை பார்வையில் பார்த்தனர். மன அமைதி அவன் ரகசியம். ஓரியின் திறமையை வெறும் உடல் வலிமை அல்ல, அவன் மனம் அமைதி. அவன் கற்றுக்கொண்டது வேசிய தோரணை அல்ல, அவன் வெற்றியை தரும். அவன் அன்பு எய்ந்த முன்பே முன்கண்களை மூடி வாசத்தை அவன் சுவாசித்தான், ஒழுங்குபடுத்தினான். அது அவனது துல்லியமான வில்லானது ஆகியது. தலைமையை குணத்தை வல்வில் ஓரி எப்படி வெளிப்படுத்தினார்? சிறு வயதில் இருந்தே அவன் நண்பர்கள் பாதுகாக்கத்தான் அவன் தந்தை ஏற்பட்டான். அவன் நடுவில் நின்று தமதான பேச்சை அவன் அதிகாரம் காட்டவில்லை, ஆனால் மரியாதை பெற்றார். வல்வில் ஓரி. இது ஓர் தலைவரின் ஆரம்பம். 2 மணி நேரம். இப்பொழுது நாம் இந்த வல்வில் ஓரியை பற்றி தெரிந்து கொள்வோம். இப்பொழுது சில பகுதியில் பிறப்பதில்லை, முன்னோக்கப்படுகிறான். ஓரியை பின்னோக்கியது ஓர் ஒழுக்கம், இயற்கை ஒழுக்கமான அமைதி. அடுத்த மணி நேரத்தில் அவன் வல்வில் ஆனான் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கொல்லிமலையில் நாம்
அது அதிர்ந்த இரவு போர் முன் இந்த இரவு கொல்லிமலையில் யாருக்கும் தூக்கமில்லை. பெண்கள் தீபம் ஏத்தி பிரார்த்தனை செய்தனர். முக்கியமாக ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஆசீர்வாதம் பெற்றனர். சிறுவர்கள் பயத்துடன் காவேரி தண்ணீரை குடித்தனர். அந்த நேரத்தில் ஓரி தனியாக மலை உச்சியில் இருந்தார். அவன் கீழே பார்த்தார். தொலைவில் எதிரி படை வில்லுடன் வந்தது. அவன் மனதில் ஒரு கேள்வி. இன்று நான் கருதினால் இந்த மக்கள் என்ன அல்ல தெரிக்க பெயர்வில்லை. அவர் நினைத்ததில் மக்களின் முன்னேற்றம். ஓரியின் சோதனை. இப்பொழுது நாம் காணப்போவது வல்வில் ஓரி ஒரு சாதாரண மன்னர் அல்ல. ஓரி தனது உயிரையும் மீண்டு இருப்பார். அவர் மக்களை உடலாக நேசித்தார். அவர் மக்களை மீண்டும் ஓர் நல்வழிப்படுத்தி வேண்டும் என்று சொன்னார். ஒரு நாள் ஒரு அமைச்சர் சொன்னார், அரசு களஞ்சியம் காலியாகி விடும். ஒரு பதில் சொன்னார் ஓரி, களஞ்சியம் காலியானால் பரவாயில்லை, மக்களின் வயிறு காலியாக இருக்கக்கூடாது. அவர் களஞ்சியத்தை திறக்கச் சொன்னார். அந்த நாள் அரண்மனை முன்பு உணவு வரிசையில் நீண்டது. மாடு அனைத்துமே நிலத்தை உழுந்தது. கொடை ஒரு நேலை இளைஞன் தன் கையால் நிலத்தை உழுதான். தன் நிலத்தை உழ முடியாமல் தந்தான். அவன் பையில் வேலை இல்லை. அவன் மனதில் ஓரி கேட்டான், நீ ஒரு என்ன செய்ய விரும்புகிறாய்? அவன் சொன்னான், நிலத்தில் இருந்தால் உழைப்பேன். ஓரி சொன்னார், உழைப்பால் உயரு, என்றென்றும் அந்த பணம் உன்னையே சேரும். அந்த 2 மாடுகளை வல்வில் ஓரி கொடுத்தார். மற்றும் அவர் சொன்னார், நான் உனக்கு உயிர் கொடுக்கவில்லை, நீர் பிடிக்க வழி கொடுத்தேன். புகழ் வேண்டாம், மனிதன் வேண்டும் என்று வல்வில் ஓரியை புகழ்ந்தார். குலவர்கள் பாடினர். ஆனால் ஓரி சொன்னார், என்னை புகழாதீர்கள் என்று ஓரி சொன்னார். மக்களை புகழுங்கள் என்று வல்வில் ஓரி சொன்னார். அவர் ஒருபோதும் தன் செயலை எடுத்துச் சொல்லவில்லை. மக்களை அவர் எப்பொழுதும் உணவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் மக்களை என்றென்றும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே வல்வில் ஓரி நினைத்தார். என்று நினைத்த போது புலவரின் சோதனைக்கு விரும்பினார். அவர் அப்பொழுது நினைத்தார், வல்வில் ஓரி அவர் தனது கொலையை கொடுத்தபோது ஓர் சாதாரண மக்களாக அவர் நினைக்கவில்லை. நிலம் காக்கலாம் என்று வல்வில் ஓரி நினைத்தார். அந்த மக்கள் காக்கப்படுவார்கள். அந்த நாளில் இருந்தது. அவரது அரண்மனை கதவு எப்போதும் திறந்திருந்தது. பசி என்றால் உடனடியாக வல்வில் ஓரி இடம் வருவார்கள். அப்பொழுது மக்கள் வந்தனர். பசியுடன் வந்தனர். மக்கள் வந்தபோது அமைச்சர் சொன்னார், ஐயா, அரசு களஞ்சியம் காலியாகிவிடும். ஓரி ஒரு டைம் சொன்னார், களஞ்சியம் காலி ஆனால் பரவாயில்லை, மக்களின் வயிறு காலியாக இருக்கக்கூடாது என்றார் வல்வில் ஓரி. ஓரி மக்களை சந்தித்தார். ஒரு தாய் அழுதாள், ஐயா, இந்த முறை ஆபத்து அதிகம் என்று சொல்கிறார்கள். ஓரி மெதுவாக சொன்னார், உயிர் எல்லோருக்கும் ஒரு நாள் போகும். ஆனால் மரியாதை வாழ வேண்டும். ஒரு சிறுவன் கேட்டான், நீங்கள் திரும்பி
வருவீர்களா? ஓரி சிரித்தார். நான் வராவிட்டாலும் என் கதை உன்னிடம் வரும். கடைசி திட்டம் தெரிந்த தோல்வி ஓரி உணர்ந்தார் ஓரி. எதிரி படை அதிகம். அவர்கள் எல்லாம் வழிகளையும் அறிந்துள்ளனர். அவர்கள் அமைச்சரிடம் சொன்னார், நாம் எல்லாவற்றையும் காக்க முடியாது. ஆனால் முக்கியமானவற்றை காப்போம். அவர் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு விதத்துக்கு அனுப்பினார் வல்வில் ஓரி. உணவுக்குப் பின் களஞ்சியத்தை மக்கள் மறைத்து வைத்தார். இளம் வீரர்களை பின்வாங்கச் சொன்னார். முன்னிலையில் நின்றார் வல்வில் ஓரி. போர் வெடித்து காலை சூரியன் எழுந்தது. போரின் முழக்கம் மலை சாதைகள் இரத்தத்தில் ஊர்ந்தன. மற்றும் மக்கள் அன்புகள் வானங்கள் மூடியது. ஓரி இன்னும் அமைதியாக சொன்னார், அமைச்சரம், உன் அவசரம் வேண்டாம். ஒவ்வொரு அன்பும் உன் உயிர் கலப்பது அல்ல. அன்புகளின் மலை. அவர் ஒரே நேரத்தில் 5 அம்புகள் கொடுத்தார். அது ஒரு சாதாரண சாட்சி இல்லை. அன்புகள் பயந்தது. ஒவ்வொன்றும். அப்பொழுது காற்று வேகமாக வீசியது. மூடு பனி. எதிரி வாள் உயர்த்தினர். ஓரி விலை அன்பை கொண்டு வில்லை எய்தார். அந்த நொடியில் வில் காலை தொட்டதால் வல்வில் ஓரி காயமடைந்தார். அவர் வரலாற்றில் இந்த வீழ்வவில்லை. அவர் கடைசி அன்பை எடுத்தார். இந்த அன்பு ஓர் நாட்டுக்காக. அன்பு பாய்ந்தது. எதிரி வீழ்ந்தான். அதே நேரத்தில் ஓரி கடுமையாக காயமடைந்தார். கடைசி வார்த்தைகள் அவரை சுற்றி வீரர்கள். ஒரு வீரன் அழுதான், ஐயா, நாங்கள் தோற்று விடுவோம். ஓரி மெதுவாக சொன்னார், தோல்வி என்பது நிலத்தில் நடக்கும் ஓர் மரியாதை. மனிதன் நடக்கும். அவன் வாளத்தை பார்த்தான். ஓரி அவர் போருக்கு தயார். ஆனால் அவசரப்படவில்லை. ஓரி சுதந்திரம் என்பது நிலம் மற்றும் அல்ல, மனநிலை, ஆழமான முடிவு. இந்த மணி நேரம் சொல்லும் சில கருத்துக்கள், பாடங்கள் போன்றவை ஆசிரியர்கள் கட்டமைத்த நூல்கள். அடுத்த மணி நேரம் நாம் காண்போம். நாம் இன்று வீரன் நீண்ட நாள் நிலைக்க மாட்டான். இயற்கை, மக்கள், கலாச்சாரம் இலையான அனைத்து ஆட்சி வல்வில் ஓரியின் வில்லால் மட்டும் அள்ளி விசாகத்தால் உழைத்தவர். இறுதி வரை தலை நிமிர்ந்த வல்வில் அறமுறைக்காந்தார். அவரது கணவர் கோவில் உயிரிழந்தார். ஓரி அவருக்கு வாழ்நாள் முழுக்க உதவி அளித்தாள். அவரது குழந்தைக்கு கல்விக்கு ஏற்பாடு செய்தார். அவர் சொன்னார், வீரன் மறுக்காது, அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். கடையேழு வள்ளல்கள். உயர்ந்த இடம். தமிழ் வரலாற்றில் 7 வள்ளல்கள். அவர்களின் பேரன் பாண்டியன் ஆகியவற்றின் வல்வில் ஓரி
ஓரி பணக்காரருக்கென்னு தெரிந்தது. அவர் சொன்னார், செல்வம் சேர்த்தால் அது மண் பெயர்ந்தால் அது மரபு. தன்னலமற்ற மனம். ஒரு நாள் அமைச்சர் கேட்டார், ஐயா, நீங்கள் ஏன் இவ்வளவு கொடுக்கிறீர்கள்? ஓரி சிரித்தார், நான் இறக்கும்போது இந்த செல்வம் என்னுடன் வராது. ஆனால் நான் செய்த நன்மைகள் மனதில் வாழும். ஆழமான முடிவில்ல மனித நேரம் நமக்குச் சொல்வது, வீரன் பயத்தை வெல்லுவான், பசியை வெல்லுவான், மனிதன் அன்பால் நிலைத்திருப்பான். வல்வில் ஓரி அன்பால் புகழ் பெற்றவர் அல்ல, அன்பார் வரலாற்றில் நிலைத்தவர். காலத்தை கடந்த குரல். ஓரி ஒரு உயிரன் மற்றுமா நாம் பல மன்னர்களை கேள்வி கேட்கின்றோம். ஆனால் ஏழுகளில் ஒருவர் மிக பெரிய மன்னர். சாச்சு மன்னன் விளக்கிய ஆதாரம் 400 பாடல்களில் ஓரியின் பெயர், வீரமும் கொடைமலையும் பாடப்பட்டுள்ளது. முக்கியம். சங்ககால இலக்கியத்தில் ஓரி ஒரு வேட்டுவ கவுண்டர் என்று குறிப்பிடப்படவில்லை. அவர் ஒரு சாமுண்டர். வரலாறு. அவர் ஒரு வேட்டுவ கவுண்டர் யார்? வேட்டையாடுதல் என்பவர் வேட்டுவர். வேட்டையாடுதல் என்பவர் வேட்டுவர். உயரத்திற்கு வில்லில் திறமைக்கும் பெயர் பெற்றவர்கள். கவுண்டர் என்ற பட்டம். கவுண்டர் என்ற சொல் நில உரிமைகளுக்கு சமூக தலைமைகள் பின்னர் காலங்களில் இந்த பட்டம் கொங்கு பகுதியில் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. வேட்டுவ கவுண்டர்கள் சமூக உருவாக்கம் காலங்களில் வேட்டுவ கவுண்டர் மரபு நிலம் வாழ்ந்தவர்களுக்கு சமூக இருந்த பெயர். அந்த பின்னர் உருவான சமூக அடையாளம் வேட்டுவ. ஆற்றும் போர் முடிந்த பிறகு ஓரி அமைதியாக இருந்தார். அவருக்கு தெரிந்தது, ஓரால் நிலம் காக்கலாம், ஆனால் அன்பால் மக்கள் காக்கப்படுகிறார்கள். இந்த நாளிலிருந்து மக்கள் அவரது உண்மையான கதவு திறந்திருந்தது. பசி என்றால் உடனடி உதவி. ஒரு நாள் மழை குறைந்தால் கிளைச்சல் இல்லை. மக்கள் பசியுடன் வந்தனர். அமைச்சர் சொன்னார், ஐயா, அரசு களஞ்சியம் காலியாகிவிடும். ஓரி பதில் சொன்னார், களஞ்சியம் காலி ஆனால் பரவாயில்லை, மக்களின் வயிறு காலியாக இருக்கக்கூடாது என்று களஞ்சியத்தை திறக்கச் சொன்னான். அந்த நேரம் அரண்மனை முன்பு முனக்கரி நீண்டது. மாதும் நிலமும் கொடையும் பொருள். ஏழை எங்கென்றான் குடும்பத்தை நற்றம் எறியாமல் வந்தான். அவன் கையில் வேலை இல்லை. ஓரி கேட்டான், நீ என்ன செய்ய விரும்புகிறாய்? அவன் சொன்னான், நிலம் இருந்தால் நான் உழைப்பேன். ஓரி உடனே நிலம் கொடுத்து மாடுகளை கொடுத்து அதர்கள் சொன்ன நாள் முறைந்த இடம். தமிழ் வரலாற்றிலும் 7 வள்ளல்கள் சொன்ன சொல்லில் பேகன் பாண்டியன் வல்வில் ஓரி தனக்காக சேமிக்கவில்லை. அவர் சொன்னார், செல்வம் சேர்த்தால் அது மண் பெயர்ந்தால் தன்னலமற்ற மனம். ஒரு நாள் அமைச்சர் கேட்டார், ஐயா, நீங்கள் ஏன் இவ்வளவு கொடுக்கிறீர்கள்? ஓரி சிரித்தார், நான் இறக்கும்போது எந்த காலம் என்னுடன் வராது. ஆனால் நான் செய்த நம்பிக்கைகளின் மனதில் வாழும். ஆழமான முடிவு இந்த மணி நேரம். கருத்து சொல்வது, வீரன் பயத்தை வெல்லு, பசியை வெல்லுவான், மனிதன் அன்பால் நிலைநிறுத்திருப்பான். அல்வில் ஓரி அன்பால் புகழ் பெற்றவன். அல்வில் ஓரி ஒரு வரலாற்றை நிலைத்தவர்.
இறுதி வரை இதயம் போரி. பின் மற்ற போர் முடிந்த பிறகு வல்வில் ஓரி வரலாற்றிலிருந்து என் வாழ்விற்கு இந்த மாலை நேரம் முழுவதும் முளைப்பகுதியின் மரம் அதிகம். வில் தயாரிக்கும் வசதி. கரும்பு செய்ய கண்டன பொருள். அதனால் வில்லியல் கலாச்சாரம் உயர்ந்தது. ஓரி இந்த கலாச்சாரத்தின் உச்சம். மலையரசன் கடன் உறவு. மலைப்பேவு மக்கள் அரசனை நெருக்கமாக அறிந்தார்கள். அவர் பாதுகாப்பின் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள். மக்களுடன் நெருக்கமாக நேரடி பாதுகாப்பு. நில எல்லை கண்காணிப்பு. இதனால் அவர் ஒரு சதுர அரசன் அல்ல, ஒரு குறுநில அரசர். மலைநாட்டின் ஓர் மூலிகை வர்த்தகம், காப்பு வளம், மால்நடை, விவசாயம் என்ற பொருளாதாரம் அரசாட்சி ஏற்படுத்த உதவியது. இது தனது நிலத்தை வளர்ச்சியுடன் பார்த்தார். சமூக ஒழுங்கு. மலை சமுதாயம். கூட்டுறவு ஒற்றுமை. கூட்டு பாதுகாப்பு. இங்கு ஒவ்வொரு பாதுகாப்பும் கூட. இதனால் மலையரசன் வழங்கிக் கொண்டான். மலை மரநிலை. மலை மனிதன் அடிப்படை ஆற்றம் ஆற்றான். தன் நிலத்தை காப்பான். கௌரவமாக வாழ்வான். ஓரி இந்த மனநிலைக்கு உருவம். அவர் சுயமரியாதை, உறுதி, மன்னம்பிக்கை இவற்றின் சின்னம். வாளமான நிறைவு. இவற்றை நாம் புரிந்து கொண்டது. வல்வில் ஓரி வெறும் வீரர் மட்டுமல்ல, அவர் மலைவாழ் மக்களின் வடிவம். இகையின் பாதுகாவலன். நிலத்தின் மகன். கொல்லிமலை இல்லாத ஓரியை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. மலை அவரை உருவாக்கியது. வல்வில் ஓரியின் தானம், தர்மம் மற்றும் கொடை அல்லாமல் மற்றும் நலையாளர்கள் மற்றும் 7 பணியிடம் சேரும். சங்க இலக்கியத்தில் வரலாற்று கடன் சேரும் 7 வள்ளல்கள் என குறிப்பிடப்படுகிறது. 7 வீரர்கள் உள்ளனர். அவர்களில் ஒருவராக வல்வில் ஓரி குறிப்பிடப்படுகிறார். அவருடன் சேர்த்து சொல்லப்படும் மற்ற வள்ளல்கள் பாரி, பேகன், பான், அதியமான், நன்னி. இந்த பட்டியலில் ஓரியின் பெயர் உள்ளது. அவரது புகழை காட்டியுள்ளது. ஓரியின் தங்கமான பாதத்தின் தன்மை. நிலம் தாந்த மாடு செல்வம் தந்தார். கவிஞர்களுக்கு பெருள் தந்தார். போரில் வெற்றப்பட்டாலும் அகம்பாகம் இல்லாமல் அவர் தானம் செய்வது கொங்கு நாடு. மலை மற்றும் சமவெளி நிலத்தை பகுதியை வீரர்களின் நிலம். ஓரி கொங்கு மண்டன் பெருமை. தல்வில் ஓரி கொல்லிமலையை ஆண்டவர். கொங்கு நாட்டின் வீரச் சின்னம். அவரது ஆட்சி மலை மற்றல் கலாச்சாரத்தை செற்றவர். கண்ணாட்சி நேரங்கள் இயங்கியது. வேட்டுவ கவுண்டர் ஆனது. வரலாற்று மரபில் மலைப்பகுதிகளில் வாழ்ந்த வேட்டுவ கவுண்டர்களின் வேட்டையாடும் திறன். இந்த மரபு வீர மரபுடையது. தன்னாட்டின் என்று நினைத்து இன்று கொல்லிமலையில் குறுந்திலாக்கள். மக்கள் மரபு கதைகள், கிணிதப் பாடல்கள் இவை அனைத்தும் ஓரியின் இடைவைகள். சங்க கால இலக்கியத்தில் வல்வில் ஓரி வரலாற்று மற்றும் உண்மை. சங்க இலக்கிய சான்றுகள். வல்வில் ஓரி பற்றிய நாம் அறிந்தோம். புறநானூறு, அகநானூறு, புறப்பாடு மற்றும் மரபு மற்றும்
உச்சகால சைனியர்கள் அரசு பொருந்தியதற்கு